அற்புதமாக நாம இப்ப அக்டோபர் 11 போதனை பண்றாரு. அந்த அம்மா என்ன பண்றாங்க, சொல்றதை கேட்காம வேற ஒரு இடத்துல சிந்தனையை செல்ல விட்டுட்டு இதை சொல்றதே கவனிக்கிற மாதிரி இருந்துடுறாங்க. அவருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது. நான் இந்த மாதிரி யாருக்குமே தெரியாத அரும்பொருளை நான் உனக்கு உபதேசம் பண்றேன். அந்த நேரத்துல நீ போய் என்ன செல்ல விட்டுட்டு நான் சொல்றதை கேட்காம நீ வேற ஒரு நிகழ்ச்சியில சிந்தனையை செலுத்திட்ட. அதனால நீ என்ன பண்ண, போய் பூலோகத்துல போயிட்டு படிப்பறிவுலாம் இல்லாம, அதாவது என்னன்னா ரொம்ப பாமரமா இருக்குல்ல, போய் ஒரு மீனகுளத்துல போய் பரப்போ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு கொடுத்தது. அப்போ மீனகுளத்துல பிறந்தது போய் சாப்பிட்டு கொடுத்த உடனே அந்த அம்மா அது வரைக்கும் போயிடுறாங்க. அப்போ போறதுக்கு முன்னாடி எனக்கு இதுக்கு ஏதாச்சும் விமோசனம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. நீ கவலைப்படாத, நீ போய் அந்த மீனகுளத்தில் வளரும்போது நானே உன்னை தடுத்து ஆட்கொண்டு திருமணம் செய்வேன், நீ போ அப்படிங்கிறது. சரி, இது நம்ம போயிட்டாங்க. இந்த மாதிரி அம்மாவை சாபம் போட்டு பூலோகத்துக்கு அனுப்பணும்னு குழந்தைகளா இருக்கின்ற விநாயகனுக்கும் முருகனுக்கும் கோபம் வந்தது. என்ன அந்த ஆகமத்தெல்லாம் சொல்றதை கேட்கறது சொல்லிட்டு அம்மாவை போய் சாபம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிவிட்டு இந்த வேதங்கள் ஆகமங்களை அனுப்பி தூக்கி கடலில் எடுத்துருந்தாங்க. யாரு? விநாயகனும் முருகனும். அப்போ இன்னும் கோபம் அதிகமாகுது. யார் மேலன்னா, கைலாயத்தை காப்பாள யாரு? நந்தியம் பெருமாள் தான் கைலாயத்தினுடைய, அதாவது படைத்தளபதி. அவர்தான். அவர் வீடு எதுவுமே நடக்காது. நீ இந்த ஒரு படைத்தளபதியா இருக்கும் பொழுது இந்த படத்தை பார்த்து 2 பேரை தூக்கி வேதங்களை ஆகமங்களை தூக்கி கடல்ல போட்டாங்க. நீ ஏன் அதை கண்டிக்காம தடுக்காம விட்ட? அதனால நீ என்ன பண்ண, போ, நீ உனக்கு ஒரு தாபம் விடுற, நீ போய் மீனா பிறந்து சுறாவா சுத்திட்டு போய் இந்த வேதங்களை ஆகமத்தையும் போய் தேடு போ அப்படின்ட்டார். அவ்வளவுதான். அவரு என்ன பண்றாரு, மீனா மாதிரி கடல்ல வந்துருக்காரு குழந்தையா போறது. இந்த அம்மா ஒரு புன்னை மரத்தினுடைய குழந்தையா போயிட்டு தங்குறாங்க. எங்க? இந்த உத்தரவாதம் மங்கைக்கிற இடத்துல புன்னை மரத்தின் அடியில். அப்போ அது 3 பேரு வேற பேரு அந்த காலத்துல. அப்போ அந்த இடத்துல இருக்கிற மீனவ கிராமத்தினுடைய தலைவர், அவருக்கு ரொம்ப காலமா அவருக்கு குழந்தை இல்லை. அவரு இறைவனை பிரார்த்தனை பண்ணி இந்த இறைவனை பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வரும்பொழுது அங்க புனை மரத்தின் அடியில் ஒரு குழந்தை இருக்கு, பெண் குழந்தை. ஆஹா, இறைவன் அப்படிதான் அந்த குழந்தையை கொடுத்திருக்காருன்னு சொல்லி அதை எடுத்து போய் சீராட்டி பாராட்டி அற்புதமாக வளர்க்கிறார். அந்த மீனவ குளத்துல பார்வதி தேவி குழந்தையா போய் வளர்த்ததுனால அந்த குளத்துக்கு பேரு பார்வதி குளம்னு பேரு. அது அப்படியே மருவி என்னாச்சு, பர்வத குளம் அப்படின்னு பேர் வந்தது. இப்போ அந்த மீனவர்கள் ஒரு தனியே ஒரு இது இருப்பாங்க, பர்வத குளம்னு. இப்போ நீங்க இங்க போனீங்கன்னா சிவன்மலை வீதின்னு ஒரு வீடு இருக்கு நம்ம எண்ணூர்ல, பாத்துருக்கீங்களா? அந்த ஏரியா ஃபுல்லா இப்போ அது பெரிய நகரமாகவே இருக்குது. அந்த இடம் ஃபுல்லா இந்த பர்வதங்கள் தான், சிவன்மலை வீதிக்குள்ளா. அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்வதி தேவி வளர்ந்து பெரிய மங்கையாடி பருவ பெண்ண ஆகிறாங்க. அப்போ இவருக்கு கல்யாணம் பண்ணல அப்படின்னு அவரு மாப்பிள்ள தேர்றாரு. அப்போ என்ன பண்ணி இந்த நந்திய பெருமானுக்கு சாபம் உண்டாரு. அது போய் குட்டி சுறாமீனா இருந்து பெரிய சுறாவா மாறி என்ன பண்ணிட்டு இந்த ஆகமங்களெல்லாம் கடல்ல தேடிட்டு இருக்கு. அந்த காலத்துல கடல் இப்போ உத்தரவாசமாக கோயில் இருக்கு. கோயில் வாசப்படி வரைக்கும் வருமா கடல். அந்த மாதிரி இந்த கடல் இப்ப கொஞ்சம் தள்ளி போய் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டு ஏர்வாடியும் அது வரைக்கும் போயிடுச்சு கடல். அந்த கோயில் வரைக்கும் இருந்த இடமா ஒரு காலத்துல கடல். அப்போ இது பெரிய சுறாவா மாறி அந்த மீனவ குளத்துல இருக்கிறவங்கள மீன் பிடிக்க போகும்போது எல்லாரையும் துண்டு தவிக்குது, கோட்டெல்லாம் மறைஞ்சி விட்டுருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ண உடனே எல்லாரும் தலைவர்கிட்ட முறையிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு சுறா மீன் நம்மளை ரொம்ப தொலை பண்ணிட்டு மீன் பிடிக்கவே பிடிக்க விட மாட்டேங்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றது, ஒரு தண்டோரா போறாரு. யார் இந்த சுறா மீனை பிடித்து அடக்கி எடுத்துட்டு வராங்களோ அவங்களுக்கு நான் என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். இது இறைவனுடைய ஒரு விளையாடு, திருவிளையாடல். திருவிளையாடல் படத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க.
அற்புதமாக அவர் வந்து ஒரு மீனவனா வந்து வலையை தூக்கிட்டு வந்து எல்லாம் போய் கடல்ல போய் வீசி அந்த சுறாவை குடிச்சிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் பார்வதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு இவர் வந்து கைலாயத்துல சொன்னார் பாரு அந்த வேதத்தினுடைய ஆகமத்தை சொல்லும் பொழுது கேட்காம போய் தானே இப்படி வந்தாங்க. அத இந்த கோயில வச்சுக்கோ திரும்ப அந்த அம்மாவுக்கு போதனை பண்றேன். அன்னைக்கு பண்ண முடியாத மறுபிறவி ஏற்றி இந்த அம்மா வந்து இந்த இடத்துல பிறந்து இங்க திருமணம் செஞ்சு அந்த கோயில வச்சு அப்போ வந்து அந்த வேதத்தினுடைய சாரத்தெல்லாம் அவர் வந்து அந்த அம்மாவுக்கு போதனை பண்ணிட்டு அந்த அம்மாவுக்கு அறையில அற்புதமான ஒரு ஆனந்த நடனத்தை ஆடி காட்டுறாங்க சிவபெருமான். முதல்ல பூலோகத்தில் நடனம் ஆகிய இடம் எதுன்னா உடற்போசம் மங்கை தான். அதுதான் இறைவனுடைய முதல் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னாக்கா அந்த காலத்துல ஆதி சிவபுரம், ஆதி சிதம்பரம், ஆதி கைலாயம். கைலாயத்துக்கு அப்புறம் இருக்கிற ஒரு முதல் கோயில் எதுன்னா இந்த உத்தரகோசம் மங்கை தான். அந்த இடத்துக்கு பேரு ஆதி கைலாயம், ஆதி சிவபுரம், ஆதி சிதம்பரம்னு பேரு. அப்போ அம்பாளுக்கு அற்புதமான ஆனந்த தாண்டவத்தை காட்டுறாரு. ஒரு காலமா பிரிஞ்சு இருந்தாங்கல்ல, அவங்க ஆசுவாசப்படுத்தின சந்தோஷப்படுத்தின அதுக்காக ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டுறாராம். அப்போ ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டும் பொழுது அந்த இடத்துல முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் தவம் பண்ணி பகவானே எங்களுக்கு அந்த ஆனந்த தாண்டவத்தை காட்டக்கூடாதான்னு கேட்கிறாங்களாம். அப்போ அவர் என்ன சொல்றாரு, அந்த இதுல ரொம்ப முக்கியமான ஆளுங்கள் யாருன்னு சொன்னோம்னாக்கா குறிக்கால் முனிவர் என்கிற வியாக்கிரபாதர் வந்தவரும் பதஞ்சலி முனிவர். பதஞ்சலி முனிவர் யாருன்னு தெரியுமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சொன்னா சொல்றீங்க கூட்டிக்கோ. நீங்க நம்ம அற்புதமாக திருப்பால் கடல்ல பெருமாள் என்ன பள்ளி கொண்டிருக்காங்க ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனுக்கு 7 தலை இருக்கும். எத்தனை தலை? 7 தலை பாம்பு இருக்கு ஆதிசேஷன். இவரு அவர் என்னன்னா உயிர் சிரிப்பாரு. சில நேரத்துல சிரிக்கும் போது ரொம்ப பாரம் அதிகமாகிடும் ஆதிசேஷனுக்கு. அப்போ ஒரு நாள் பெருமாளே அவங்க ஒரு விண்ணப்பம் பண்றாரு. என்னன்னாக்கா இல்ல சில நேரத்துல நீங்க ஒரு 10 மடங்கு வெயிட்டா இருக்கீங்க, என்னால தாங்கவே முடியலையே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்றாரு, இல்ல நான் அந்த மாதிரி நேரத்துல சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி பகவானே உன்னுடைய நடன காட்சியை எனக்கு காட்டுன்னு சொன்னேன். என் மனசுல நரம்பு மாறுறாரு. நடன பெருமான வந்து அந்த பாரம் தாங்காம இவங்க வெயிட்டு தாங்க முடியல அப்படின்னாரு. அப்போ சொல்றாரு ஆதிசேஷ, ஐயா எனக்கு அந்த காட்சியை காட்டுற பாக்கியத்தை எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா அப்போ என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீ பூலோகத்துல போ, சிதம்பரம் ஒரு தவம் ஒன்று இருக்கு, அங்க வந்து வியாக்கிரபாதர் ஒரு தவம் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் கூட போய் நீ நட்பு பாராட்டிக்கிட்டு 2 பேருமா சேர்ந்து தவம் பண்ணுங்க, உங்களுக்கு அங்க காட்சியை கொடுக்குறேன்னாரா. அந்த மாதிரி இவங்கெல்லாம் கேட்ட உடனே சிதம்பரத்துல வந்து குறிக்கால் முனிவரும் இவர் என்ன பண்றாரு ஆதிசேஷா பதஞ்சலி முனிவரா வர யாரா வந்து பதஞ்சலி முனிவரா வந்து 2 பேரும் ஒன்னா சேர்த்து தவம் பண்ணி அங்க அந்தரத்துல ஆடிய நடனத்தை சிதம்பரத்துல அம்பலத்துல ஆடினாராம். அதனால அவருக்கு பேர் என்ன, அம்பலவாணன். அம்பலவாணன் அப்படின்னு பேர் அவருக்கு. சிதம்பரத்துல அம்பலத்துல ஆடினதுனால அம்பலவாணன் அப்படின்னு பேரு. அற்புதமான நடன காட்சிய 2வது முறை தான் சிதம்பரத்துல ஆடுறாரு. முதல் முறை ஆகிய இடம் எது? அந்த இடம் ஆதி சிதம்பரம் அப்படின்னு பேர் இருக்கு. அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நடந்து இதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்னாக்கா யுகங்கள் கடந்து முதல் யுகம் வந்து திருதாயுகம்னு பேரு, அடுத்த யுகம் திரேதாயுகம், 3வது யுகம் துவாபர யுகம், 4வது யுகம் நாமெல்லாம் இப்ப அங்கல் பண்ணிட்டு இருக்கிற கலியுகம். இந்த திரேதாயுகத்துல ராமாயணம் நடந்தது. ராமாயண காலத்துல ராமனுடைய மனைவி யாரு? மண்டோதரி. அந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, அந்த ஆதி சிதம்பரம் என்ற இடத்துல அற்புதமா தவம் பண்றாங்க. தவம் பண்ணி இறைவனை வந்து நோக்கி கடுமையான தவம் புரிஞ்ச உடனே அந்த இடத்துல இறைவன் காட்சி கொடுத்து ஆமா உனக்கு என்ன வர வேண்டும்னு கேட்கிறாரு.
பகவானே, நான் எப்போவாது உன்னை நினைப்பேன், நீ என் கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அப்ப நீ குழந்தையா மாறி என் மடியில தவழணும், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அற்புதமா தரான்னு சொன்னோம்னா அப்பா அவர் என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு சிறந்த சிவபக்தனையே கணவன் ஆகிறேன்னு சொல்லிட்டு ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம் எதுன்னா அந்த ஆதி சிதம்பரம் தான். திருமணம் நடந்த இடம் எது? ஆதி சிதம்பரம் என்கிற உத்தரகோசமங்கை. அந்த இடத்துல திருமணம் நடந்து அந்த இடத்துல திருமணம் நடந்த இடம் ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் நடந்த இடம் சொன்ன மகள் அந்த ஆதி சிதம்பரம் என்கிற உத்தரகோசமங்கை. அந்த இடத்துல திருமணம் நடந்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1000 முனிவர்கள் இறைவன்கிட்ட தவம் செஞ்சு, பகவானே எனக்கு வேதங்களுடைய ஆரம்பத்தெல்லாம் நீங்க எங்களுக்கு போதனை பண்ணணும்னு சொன்ன உடனே 1000 முனிவர்களை உட்கார்ந்து அந்த உத்தரகோசம் மங்கையில வச்சுட்டு 1000 பேருக்கும் வேதத்தினுடைய அந்த சாராம்சத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த அம்மா லங்கையில அரண்மனையில உட்காந்துக்கின்னு, பகவானே எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குது, எனக்கு ஒரு வரம் கொடுத்தேன்ல, நீ என் மடியில தவழன்னு சொல்லி எனக்கு இப்ப என் மடியில குழந்தையா தவழணும் நீ அப்படின்றாங்க. எப்பா இந்த உத்தரகோசம் மங்கையில 1000 முனிவர்களுக்கு சிவதீட்சை கொடுத்துருக்காரு அந்த நேரத்துல. அப்ப அவர் என்ன பண்றாரு, இந்த வேதங்களை ஆகமங்களை இந்த ஓலைக்கூடிய அங்க இருந்த ஒரு முனிவர் கையில கொடுத்துட்டு 1000 பேர் நிற்கிறாங்க அங்க. இப்போ முதல்ல இருவர்கிட்ட கொடுத்துட்டு இதை நீங்க இப்படியே வச்சுருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? லங்கை அரண்மனையில போய் குழந்தைய மாதிரி மண்டோதரி மடியில போய் தவழ உடனே அந்த அம்மா கொஞ்சம் கூடாது சந்தோஷம் போடுறாங்க. யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? இறைவனை கொஞ்சம் பாக்கியம். அந்த அம்மா எவ்வளவு தவம் பண்ணியிருந்தா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சுன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னை தவிர என்ன வேற யாரும் தொடக்கூடாது, அப்படி கொண்டா நான் மறைஞ்சிடுவேன் அப்படின்றாரு. அப்போ அந்த நேரம் ராவணன் உள்ள வந்துடுறாரு. பார்த்த உடனே முழு ஆட்டா இருக்குது. ஆச்சு இந்த குழந்தை ஏழு போட்டு அந்த குழந்தை தூக்குறாரு. தூக்கினவுடனே அப்படியே மறைஞ்சிடுறாரு சிவபெருமான். மறைஞ்சி என்ன பண்றாரு, உத்தரகோசம் மங்கைக்குள்ள ஒரு தீர்த்தம் இருக்கும் குளம். அந்த குளத்துல அப்படியே ஒரு அனல் குழம்பா தோன்றுவார். தோன்ற உடனே என்ன பண்றாரு, இந்த முதல்ல ஓலை சூழி வச்சிருந்தாரு. அந்த முன்னர் பக்கத்துல இருக்கிற ஓலை சூழி கூட்டிட்டு போய் அந்த அனல்ல உள்ள இறங்கிடுவார். இப்படியே 999 பேரை போய் அந்த அனல்ல இறங்கிடுவாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் சிவபெருமான் வரன்னு சொன்னாரு. அவர் வர வரைக்கும் நான் இங்கே நிற்பேன்னு சொல்லிட்டு அந்த ஓலை சூழி வச்சு நிற்பார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இறைவன் காட்சி கொடுத்து இந்த 999 பேரையும் தன்னுடைய உடம்புல ஐக்கியப்படுத்திட்டு சகஸ்திர லிங்கமா காட்சி கொடுத்த முதல் இடம் எதுனா உத்தரகோசம் தான். வேற எங்கேயுமே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அந்த இடமெல்லாம் திருத்தூர்னா அதனுடைய ஜெராக்ஸ். ஒரிஜினல் எது? சகஸ்திர லிங்கம்னு இருக்கிற ஒரிஜினல் எதுனா உத்தரகோசம் மங்கை. 999 முனிவர்களை தன்னுடைய உடம்புல ஐக்கியப்படுத்திட்டு நடுநாயகமா இவர் 1000வது லிங்கமா நிற்பாரு. அதுக்கு பேர் தான் சகஸ்திர லிங்கம்னு பேரு. இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் எதுனா உத்தரகோசம் மங்கை. அற்புதமாக இந்த நிகழ்ச்சியில் இருக்கும் பொழுது ஒரு மீனவர், அவரோட முஸ்லீம் மரக்காய், அவர் என்ன பண்றாரு, கடல்ல நீராட மீன் பிடிக்க போறாரு. போகும்போது ஒரு பெரிய பாறை அவருக்கு போட்டு கவுந்து போய் அந்த பாறையை பிடிச்சிக்கிட்டு நீந்தி கரையேற தம்பி அது ரொம்ப லேசா இருக்குது அந்த பாறை. அந்த தண்ணி சரி ஏதோ ஆள் பாறை இதுவாக பண்ணிக்குதா, அதை எதாவது வீட்டு படியில் வச்சுட்டு படியை பயன்படுத்தி மேலே ஏறி போறாரு. கொஞ்ச நாள் ஆன உடனே மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிட்டு அந்த பாறை அப்படி ஒழிச்சு உடனே இவருக்கு ஏதோ ஒரு மனசில் ஏதோ வித்தியாசமான ஒரு கல்வி போயிட்டு அதை தூக்கிட்டு போய் அங்கே சேதுமதி மன்னர்கிட்ட கொடுத்து, ஐயா இந்த மாதிரி வந்துன்னு சொன்னோன்னா அதை பார்த்தமாக்கா மிக பிரம்மாண்டமான பச்சை கல், நவரத்தினத்தில் மரகத கல். அப்போ அற்புதமாக இவ்வளோ பெரிய கல் உலகத்திலேயே கிடைக்காது, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும். மரகத நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கோயிலுங்கெல்லாம் போனீங்கன்னா 1 அடி 1/2 அடி 3/4 அடி தான் இருக்கும், அதுக்கு மேலே தான் இருக்காது. 6 அடி உயரத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. உலகத்திலேயே 6 அடி உயரத்தில் ஒரு மரகத கல் இருக்குன்னா அது உத்தரகோசம் மங்கை தான். அப்போ இறைவா
எனக்கு வந்து இதை வந்து அற்புதமான ஒரு நடராஜர் சரியை இதில் வடிக்கிறதுக்கு எனக்கு நீ தான் அருள் கொடுக்கணும்னு சொன்ன உடனே இறைவன் வந்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளா சண்முக வடிவேலர்னு ஒருத்தர் அனுப்புகிறாராம். அவர் இறைவனே வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருந்தாருங்க. அவரே வந்து இந்த மரகதக்கல்ல 5.5 அடி உயரத்துக்கு நடராஜ பெருமானை பிரதிஷ்டை பண்ணுறாரு. பண்ணி அந்த நடராஜரை அங்கே வச்சு அதுக்கப்புறம் உள்ள கோயிலை கட்டி வெளியே எழுத முடியாது நடராஜரை. அந்த மாதிரி அதுக்கப்புறம் கோயிலை கட்டி அற்புதமாக 20 வருஷம் 6 உயரம் 5.5 அடி நடராஜர் உலகத்திலேயே அற்புதமாக இருக்கிற ஒரே இடம் எதுனா சுந்தரபாசம் அங்கே தான். மிக அற்புதமாக அந்த மாதிரி ஒரு சுந்தரபாசம் அங்கேயில் இவ்வளோ அற்புதங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு. இன்னொன்று எல்லா கோயிலுமே கோயிலை சாத்தம் போது என்ன பண்ணுறாங்க முதல்ல ராசியில் போய் பார்த்துருக்கீங்களா? மொத்தம் கையிலாக ஏதாரும் போக்கடகை அருள் சாட்சினை பாடி போராடே கண்மடவி இந்த கோயில்கள் சாத்தம் பொழுது திருவண்ணாமலை அருணாச்சலரோட பற்றி பாருங்க, மதுரையில் இருக்கிற சொக்கநாதரை பற்றி பாருங்க, சிதம்பரம் நடராஜரை பற்றி பாருங்க, பிரபோசம் அன்பில் இருந்த சிவனை பாடித்தான் கதையே தமிழ்நாட்டில் உலகத்தில் இருக்க அத்தனை கோயில்களையும் பொன்னூசல பாடித்தான் பூஜை பண்ணி கல்வி சார்ந்த ஒரு பாக்கியம் அதனால தான் இறைவனுடைய முதல் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தலை விரிச்சம் இருக்கு, இறந்தை மரம் அற்புதமாக ஆராய்ச்சியாளர்கள்லாம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு 3000 வருஷத்துக்கு முந்தைய மரம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்றுல அவ்வளோ பெரிய அற்புதங்கள் நிறைந்த அந்த உத்தரகோசம் நகையை நாம் வந்து அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி போய் திருவாரூர் புத்தகத்தில் பண்ண போகிறோம். வாய்ப்பிருக்கிற மக்கள்லாம் இதை கலந்து கொண்டு அற்புதமாக மங்கள நாயகி அம்மை சமையலர் மங்களநாதனுடைய திருவருளை பெற்று சீரோடு சிறப்போரும் வாழ அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். திருச்சிற்றம்பலம்.